குழந்தைகளுக்கு சுண்டைக்காயை உணவாக கொடுங்க. ஏன்னா சுண்டைக்காயை போல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குடல் புழுக்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு டிவார்ம் பண்ணுறேன்னு மாதத்துக்கு ஒரு முறை மாத்திரையை முழுங்கின்னு இருக்கும். நீங்கள் சுண்டைக்காயை வாரம் ஒரு முறை பிள்ளைங்களுக்கு உணவில் சேர்த்திங்கனாலே அவங்க மலம் கழிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் முறையாக உடலை விட்டு வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக சுண்டைக்காய் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு, குடல் புழுக்களை பூச்சிகளை நீக்குவதற்கு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய். அதே போல் சுண்டைக்காய் அப்படிங்கிறது பெருங்குடல் புண்கள், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சார்ந்த நோய்களையும் இன்ஃப்ளமேட்டரி பபல் டிசீஸ் சார்ந்த நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கு இந்த வயிறு செரிமான மண்டல நோய்கள் இருக்கிறத பார்க்குறேன். காலை உண்ட உணவு மாலை வரை செரிக்கவில்லைன்னு வருத்தப்படுறவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். வயிறு பானை போல் வீங்கி இருக்கிறது, ஆனால் நான் அவ்வளோலாம் ஒன்றும் சாப்பிட்றதே கிடையாது சார், பாருங்கள் காலையில் 2 இட்லி தான் சாப்பிட்டேன், இப்போ மதியானம் 3 மணி ஆச்சு, வயிறு பாருங்கள் எப்படி வீங்கி இருக்குது. காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பதே கிடையாது சார், மோஷன் போகிறதுக்கே முக்கி நான் சாகிறேன், என்னென்னமோ மருந்து சாப்பிட்றேன், என்னோட குடலுடைய அலை இயக்கம் இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அலை இயக்கத்தை சீராக்குவதற்கு நான் என்ன சார் செய்யணும்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் சுண்டைக்காய் தான். சுண்டைக்காயை இன்றைக்கு வத்தலாக பயன்படுத்தாமல் பச்சை சுண்டைக்காயை கொண்டு வந்து அந்த பச்சை சுண்டைக்காயை உணவாக கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அவ்வளவு அழகாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகிறதையும் குடலுடைய அலை இயக்கம் அதிகமாகிறதையும், இன்றைக்கு இந்த பூமியில் எவ்வளவு ஜீவராசிகளை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு சென்னைன்னு எடுத்தாங்களே, எத்தனை கோடி மக்கள், எவ்வளவு ஆடு மாடுகள், எவ்வளவு நாய், எவ்வளவு காக்கா, எவ்வளவு பறவைகள் இப்படி இருக்குது. இதை விட 1000 மடங்கு நம்ம வயிற்றுக்குள்ள புழுக்களும் பூச்சிகளும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த புழுக்களையும் பூச்சிகளையும் இதில் சிலது நல்லது பண்ணுறது, சிலது கெட்டது பண்ணுறது. அப்போ கெட்டது பண்ணுறதை எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ நம்ம ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருக்கும்.